ரீசென்ட் டைமில் அபிநய் அவர்கள் வந்து இறந்தது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எதனால வந்து நிறைய சினிமா ஆக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நல்ல முகங்கள், அதாவது நல்ல நடிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நல்ல முகங்கள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நல்ல ஃபேஸ் லுக்கிங் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ் இல்லை, பொதுவாகவே இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி ஆகுது? அதுதான் சார். இப்போ இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் வந்து சினிமாவுக்குள்ளே வராங்க இல்லையா? ஸோ எண்டாவதுலே சினிமான்றது ஒரு பிஸ்னஸ். எப்படி வந்து எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு உணவு தொழில் இருக்குது, அப்படி இல்லைனா வேறு எத்தனையோ தொழில்கள் இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி சினிமாவும் ஒரு தொழில். அந்த தொழிலில் உங்களை நம்பி முதலீடு போட்டால் முதலீட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வாழ்க்கையே. ஏன்னா அதுதான் உங்களுடைய தொழிலாக எடுத்துக்கிட்டிங்க, அதுதான் உங்களுடைய கரியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையே. ஸோ அதுதான் எல்லாருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வெற்றி சதவீதம்ன்றது ரொம்ப கம்மி. உண்மை அதுதான். இப்போ நமக்கு தெரிஞ்சு ஆக்டர்ஸ் பேர் அப்படின்னா ஒரு 20 பேர் சொல்லுவோமா? ஒரு 20 பேர் கடன்னு தமிழ் ஆக்டர்ஸ் பேர் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு வைங்களேன். பட் ஆனால் 20 லட்சம் பேர் ட்ரை பண்ணுறாங்க இந்த தொழிலுக்குள்ளே. 20 லட்சம் பேர்லேருந்து 2 லட்சம் பேர் இந்த தொழிலில் இருக்கிறாங்க. வேறு வேறு வகையில் வேலை பார்த்துக்கிட்டும், ஏடிஸாகவும் அப்படி இல்லைன்னா டெக்னீஷியன்ஸாகவும் அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாரோட ஆஸ்பிரேஷனும் பார்த்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாத்திரம் கிடைக்கணும், ஒரு குணச்சித்திர பாத்திரம் கிடைக்கணும், ஏதோ ஒன்று அப்படின்ற அளவில் அவங்க முயற்சி பண்ணிட்டாங்க. ஸோ 20 லட்சம் பேர் ட்ரை பண்ணுற ஒரு தொழில், 2 லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிற தொழிலில் 20% 1% கம்மி தான் வந்து நம்ம எதிர்பார்த்து வரக்கூடிய வெற்றி.